இப்போ நான் வந்து இந்த சாட் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸ்வீட் சட்னி தான் செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து டேட்ஸு, வெல்லம், புளி இது 3த்தையும் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் மசிச்சுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு 2, 3 தடவை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சு திக்காக்கிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா ப்ரௌனாக இருக்கும், அப்புறம் திக்காக ஆக அது கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிடும். இந்த ஸ்வீட் சட்னி வந்து நல்லா திக்காக குழன்னு ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் பிளாக் சால்ட்டு போட்டுட்டு ஆற வச்சுட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா 1 மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஏன்னா அது புளி, வெல்லம், டேட்ஸ் எல்லாமே கெட்டு போகாமல் இருக்கும். சாட் ஐட்டம் சாப்பிடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பானிபூரி, தகி பூரி, அப்புறம் பேல்பூரி இதுக்கெலாம் யூஸ் ஆகும். மோஸ்ட்லி வந்து தகி பூரிக்கு அது மேலே ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுக்கணுன்னா அடிக்கடி நாங்கள் வந்து சாட் ஐட்டம் சாப்பிடும்போது நான் யூஸ் பண்ணிக்குவேன். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நாட்டுக்கோழி பிரியாணி தான் செஞ்சேன். சிக்கன் பிரியாணி தான் மத்தியானம் எங்களுக்கு லஞ்சு.